Hello guys, welcome back to the video. And இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அண்ட் என்ன மாதிரி கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், இங்கே இருக்க ஃபீஸ் எப்படி இருக்கும், ஸோ இங்கே உண்மையாக ஒர்த்தா நம்ம ஜாயின் பண்ணலாமா, ஹாஸ்டல்ஸ் எப்படி, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற முன்னாடி. ஸோ இதை பற்றி ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நான் இதை வந்து பார்ட்டாக போடுறேன். உங்களுக்கு எந்த வீடியோ, உங்களுக்கு எந்த பார்ட் வேணுமோ நீங்கள் தாராளமாக பார்த்துட்டு போங்க. Don't tell me why. I know you won't save my life. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், இந்த ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. அண்ட் நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு டாப் 15 காலேஜஸ் லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு காலேஜ் அந்த லிஸ்ட்டில் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ இது ஆப்வியஸ்லி ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடான காலேஜ். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி கீழே தான் இந்த ஒரு காலேஜ் வர மாதிரி இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி டிகிரி உங்களுக்கு கிடைக்கும் போது அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரி கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டே வந்து இந்த டைம் வந்து நம்ம ஃபீஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்த காஸ்ட்லியான வந்து ஒரு சைடில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடில் தான் வருது. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அண்ட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிடெக் உங்களுக்கு என்ஜினியரிங்கான விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ என்ஜினியரிங்கு சம்வேர் பிடி நீங்கள் வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா வந்து 2.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க ஒரு வருஷத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து எப்படி பார்த்துட்டிங்கன்னா டியூஷன் ஃபீ, இதுக்கப்புறம் அகாடமிக் ஃபீ இருக்குது, எக்ஸாம் ஃபீ இருக்குது, இதெல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு எக்ஸஸாக வரும். ஸோ இதை தாண்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ஸுக்கு வந்து உங்களுக்கு 60,000 ரூபாயிலேருந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் வரும் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீ. அண்ட் அதை தாண்டி உங்களுக்கு மெஸ்ஸுக்கு வந்து 35,000லேருந்து 45,000 வரைக்கும் வரும். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவராலாக சம்வேர் பிட்வீன் ஒரு 2.5 லட்ச ரூபாயிலேருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆரமாக இருக்கும். அண்ட் இது வந்து எல்லாருக்குமே இப்படி தான் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் மாறும். இது வந்து நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்க அண்ட் அந்த கோர்ஸுக்கு டிமாண்ட் இருக்கா, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி கண்டிப்பாக மாறும். அண்ட் உங்களுக்கு ஹை கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து மெரிட் ஸ்காலர்ஷிப் எடுக்கலாம். இங்கே வந்து என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒன்று மெரிட் பேஸ்டு இருக்குது, இன்னொன்று வந்து கவர்மெண்டோடைய வந்துட்டு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ எஸ்சி எஸ்டி ஓபிசிக்காக வந்துட்டு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ இது தாண்டி பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட். ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட்டை போய் பேசி கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் டெஃபினட்டாக யூட்டிலைஸ் பண்ணலாம். அண்ட் கைஸ், கேம்பஸை பொறுத்த வரைக்கும் கேம்பஸோட ஓவர்வியூ அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 20 ஏக்கரில் அமைஞ்சிருக்க ஒரு கேம்பஸ், ஆப்வியஸ்லி அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடு. அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் உங்களுக்கு வந்து 201லேருந்து 300 பேண்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு காலேஜ் தான் இந்த ஒரு காலேஜ். விச் மீன்ஸ் நான் சொல்கிறது ஆல் ஓவர் இந்தியாவில் நான் சொல்கிறேன், இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்து சொல்கிறேன். இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஓரளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து எப்படின்னா கைஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப மாடர்னான ஒரு டைப் தான். இப்போ ஏதோ பழைய காலத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் இன்றைக்கி ஸ்மார்ட் போர்ட்ஸு, இன்டராக்டிவ் ரூம்ஸு, உங்களை வந்து எக்ஸலன் லேப்ஸு, மேக்கர் ஸ்பேஸு, அதே மாதிரி ஐடி சென்டர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதை தாண்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே அம்யூனிட்டிஸ் வந்து உங்களுக்கு ஃபுட் கோர்ட் இருக்குது, ஜிம் இருக்குது, மியூசிக் ரூம் இருக்குது, உள்ளே வந்துட்டு சலூன் இருக்குது, உள்ளே சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு எல்லாமே வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை தாண்டி இப்போ நிறைய காலேஜஸில் நான் சொல்கிறது தான் இந்த R&D லேப் வச்சுருக்காங்க, அதே மாதிரி AEDS லேப் வச்சுருக்காங்க, ரோபோட்டிக்ஸ் லேப் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து சில பேர் வந்து PhD பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து ரிசர்ச் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு லேப் வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து எப்படின்னா அங்கே இப்போ கரண்ட்டாக வந்து பர்சியூ பண்ணுறவங்களுக்காக வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி ப்ரோ, ஓகே, இப்போ என்னென்னமோ சொல்கிறீங்க, இப்போ எனக்கு இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி, பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பிளேஸ்மெண்ட்ஸில் வந்து இங்கே வந்து ஒரு 90 to 95% வந்து உங்களுக்கு பாஸ்ட் இயர்ஸில் பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து 2023லேருந்து 25 வரைக்கும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு ஹையஸ்ட் பேக்கேஜஸ் வந்து 40லேருந்து 44 லட்ச ரூபா வரைக்கும் ஹையஸ்ட் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறாஸ் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் பேக்கேஜ், ஆவரேஜுங்கிறது இந்த ஒரு செக்மெண்ட்டில் தான் நிறைய பேர் கிடச்சிருக்கு. அது வந்து 5லேருந்து 6 லட்ச ரூபா வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து கிடச்சிருக்கு. அண்ட் ஹையஸ்ட் பேக்கேஜ் நான் சொன்ன மாதிரி தான் 44 லட்ச ரூபா. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ராஸ் எல்லா பிரான்ச்சும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன், ஏதோ ஐடியோ சிஎஸ்சியோ அப்படி நான் சொல்ல வரல. ஸோ எல்லாமே ஆல் டுகெதர் நான் சொல்கிறேன். அண்ட் இதில் மேஜர் கம்பெனிஸ் இவங்கள்ட்ட வராது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா TCS வராங்க, இன்ஃபோசிஸ் வராங்க, விப்ரோ வராங்க, ஜோஹோ வராங்க, அசென்சர், காக்னிசன்ட், அது மாதிரி சீமென்ஸ், தாட் ஒர்க்ஸ் அண்ட் ஆப்வியஸ்லி டெல். ஸோ இந்த மாதிரி வந்து மேஜர் உங்களுக்கு வந்து MNCs, ஃபாரின் ரிலேட்டட் கம்பெனிஸ் தான் அதிகமாக வராங்க. அண்ட் அது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். பிகாஸ் உங்களுக்கு பேக்கேஜ் வந்து ஃபாரின் கம்பெனிஸ் MNCஸில் மட்டும்தான் உங்களுக்கு பேக்கேஜ் ஹையாக கிடைக்கும். அவங்களால மட்டும்தான் உங்களுக்கு கூகுள் இல்லை மெட்டா இந்த மாதிரி கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வித்தின் ஒரு ஸ்பேன் ஆஃப் 5 இயர்ஸில் நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபாய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஆப்வியஸ்லி ரொம்ப ஈஸியாக 50 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் ஈஸியாக 5 வருஷத்தில் நீங்கள் வந்து ஜம்ப் அடிக்க முடியும். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதிரி கம்பெனிஸை கண்டிப்பாக நோட் பண்ணி
ஜாயின் பண்ண பாருங்கள். மோர் தென் ஸ்டார்ட் அப் நான் ப்ரிஃபர் பண்ணுறது எம்என்சிஸ் தான். ஸ்டார்ட் அப் யார் போகலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ப்ரோ, எனக்கு வந்து நான் இன்னும் வந்து என்னோட திறமைகளை நான் வந்து மெருகேற்றல, நான் இனி தான் போய் கற்றுக்க போகிறேன் அப்படிங்கன்னு சொல்கிறவங்க ஸ்டார்ட் அப் போய் அதுலேருந்து ஒரு ஜேர்னி பிடிக்கலாம். இப்போ நான் வந்து அப்படி ஒரு பர்சன் தான், எனக்கு வந்து ஸ்கில் இல்லை, நான் ஸ்டார்ட் அப்பில் போய் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து வந்தேன். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக வேரி ஆகும். சரி ப்ரோ, நான் இப்போ வெளியூர்லேருந்துலாம் வரேன், இப்போ எனக்கு இந்த ஹாஸ்டல் வசதி சாப்பாடுலாம் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே வந்து செப்பரேட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டல் வச்சிருக்காங்க. 2 ஷேரிங், 3 ஷேரிங், 4 ஷேரிங். ஸோ இது வந்து அட்டாச் பாத்ரூமோட வச்சிருக்காங்க. அண்ட் 24/7 ஒய்ஃபை சப்ளையும் வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஹாஸ்டல் ஃபீ நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு வந்து ஒரு 85,000லேருந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் கண்டிப்பாக போகும். இது வந்து நீங்கள் என்ன ஷேரிங் எடுக்கிறீங்க, என்ன ஃபெசிலிட்டியில் நீங்கள் எடுக்கிறீங்க அதை பேஸ் பண்ணி. அண்ட் மெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் அண்ட் சைனீஸ், ஸோ 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏற்ற நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உள்ளே வந்து லாண்ட்ரி இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து லாண்ட்ரி வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நான் துணி துவைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸ்லி உள்ள லாண்ட்ரி இருக்குது. வீடியோ கண்டினியூ பண்ண முன்னாடி, ஸோ உங்களுக்கு டிஎன்ஏ ரிலேட்டட் அப்டேட்ஸ் வேணும், உங்களுக்கு டிஎன் ரிலேட்டடாக வந்து டைமிங்ஸ் தெரியணும், உங்களுக்கு டிஎன்ஏ ரிலேட்டடாக நிறைய டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்காகவே வந்து நம்ம காலேஜ் தோஸ்தோடைய வந்து வாட்ஸ்அப் பாட்டை நான் சொல்கிறேன். ஸோ இதில் இந்த பாட்டில் நீங்கள் என்ன டவுட் கேட்டாலுமே உங்களுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பாட்டை நீங்கள் இப்போயே போய் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே நான் போடுறேன். அண்ட் இன்னொரு விஷயம், இங்கே வந்து ஃபுட் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து வேரி ஆகும். நான் வந்து நிறைய பசங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சு. ஸோ நான்வெஜ் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு நான்வெஜ், ஒரு நாள் வந்து நான்வெஜ் போடுவாங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஸ்ட்ரிக்டான ஹாஸ்டல் டைமிங்ஸ், ஹாஸ்டலுக்கு நீங்கள் டைமுக்கு வரலன்னா பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணிடுவாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிக்டான ஒரு கேம்பஸ் தான். சரி ப்ரோ, அப்போ எனக்கு கேம்பஸ் லைஃபே இருக்காதா, எனக்கு போரிங்கான காலேஜ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. ஸோ இங்கே என்னென்ன வச்சுருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கான நிறைய வந்து உங்களுக்கு ஃபாரம்ஸ், நிறைய கிளப் வச்சுருக்காங்க. ஸோ இன்க்ளூடிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் லீடர்ஷிப் கவுன்சில் ஒன்று வச்சுருக்காங்க, ஃபைன் ஆர்ட்ஸுக்கு தனியாக வச்சுருக்காங்க, ஸ்போர்ட்ஸுக்கு தனியாக வச்சுருக்காங்க, மீடியாவுக்கு தனியாக வச்சுருக்காங்க, தமிழ் மன்றம், ஸோ ஆப்வியஸ்லி எஸ்ஆர்எம் லக்குமா தமிழ் மன்றம் வச்சுருக்காங்க, என்சிசி வச்சுருக்காங்க, கம்யூனிட்டி சர்வீஸ். கம்யூனிட்டி சர்வீஸ்ங்கிற அப்பப்போ போய் க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ரோட்டில் க்ளீன் பண்ணுறது, பிளான்ட்டை நடுறது, இந்த மாதிரி சர்வீசஸ்ஸு. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு வந்து டெக் ஃபெஸ்ட்டு, இக்னைட்டுன்னு சொல்லி ஒரு கல்ச்சரல் நைட் இருக்குது, அதெல்லாம் செம்மையாக இருக்கும். அண்ட் ஸ்போர்ட்ஸ் மீட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து கல்ச்சுரல்ஸுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக ஈவெண்ட் நடத்திட்டு தான் இருப்பாங்க. அதில் உங்களுக்கு ஒரே பண்ண வேணாம். ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஏர் தியேட்டர் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கோர்ட்ஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கோர்ட்ஸ் இந்த சென்ஸ் பாஸ்கெட் பால் கோர்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து டேபிள் டென்னிஸ் கோர்ட்டாக இருக்கலாம், ஒரு ஷட்டில் கோர்ட்டாக இருக்கலாம், எனி கோர்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளாஷ் மாப்ஸ் எல்லாம் வந்து இங்கே நிறையா நடக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ ரேண்டமாக வந்து பீப்புள் வந்து ஒன்று கூடி டான்ஸ் ஆடுறது, அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். காலேஜ் லைஃப்னா இதெல்லாம் இல்லைனா சத்தியமாக போர் அடிக்கும். ஸோ ஓவராலாக இங்கே அந்த ஃபன் ஃபேக்டர் கண்டிப்பாக இருக்குது, அது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். சரி ப்ரோ, ஓவராலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த காலேஜ் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே வந்து 2 விஷயம், ப்ளஸும் சொல்கிறேன், மைனஸும் சொல்கிறேன். ஸோ ப்ளஸ் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கான ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு ட்ராக் ரெக்கார்டு வச்சுருக்காங்க. அண்ட் பேக்கேஜஸும் ஹெவி பேக்கேஜஸ்ஸு. இன்னொன்று, ஒரு இன்றைக்கி லேட்டஸ்ட்டான வந்துட்டு டெக்னாலஜிஸை ஆக்கியூபை பண்ண ஒரு கேம்பஸ் அப்படின்னா இந்த ஒரு கேம்பஸ் இருக்குது. ஏன்னா நிறைய கேம்பஸில் அதை லேக் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஸ்மார்ட் இன்ஃப்ரா வந்துட்டு மாடல்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஹாலிஸ்டிக் சிஸ்டம் தான். ஸோ ஹாலிஸ்டிக்னால் உங்களுக்கு வந்து நான் வெறும் படிப்பு மட்டும் நான் கொடுக்க போகிறது கிடையாது, எனக்கு வந்து ஒரு கல்ச்சுரல்ஸும் நீ நல்லா இருக்கணும், எனக்கு வந்து ஒரு திறமையும் டெவலப் பண்ணணும், நீங்கள் எல்லாமே வந்து அகாடமிக்கலையும் நல்லா டெவலப் ஆகணும், இது எல்லாமே மிக்ஸாக கொடுக்குற ஒரு சிஸ்டம். ஸோ அது எஜுகேஷன் வைஸ் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இங்கே அம்யூனிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பக்காவாக பண்ணுறாங்க. பட் மைனஸ் என்னன்னு சொல்கிறேன், கண்டிப்பாக ஃபீஸ் இஸ் வெரி ஹையர். ஸோ அது வந்து ஒரு மைனஸ் கண்டிப்பாக. அதே மாதிரி ஃபுட் குவாலிட்டி வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, ஒரு நாள் நல்லா இருக்குது, இன்னொரு நாள் நல்லா இல்லை. அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னொன்று வந்து கொஞ்சம் ரிமோட் லொக்கேஷன் வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வந்து சிட்டியோட ஒரு அவுட்டரில் இருக்குது. பட் அது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இவ்வளோ பெரிய கேம்பஸ் வைக்கணும்னா சிட்டிக்கு நோட்டில் வைக்க முடியாது இல்லையா. ஸோ அது கண்டிப்பாக ஆப்வியஸ்லி இன்றைக்கி எல்லா காலேஜுமே அப்படி தான் இருக்கும். பட் ஓவராலாக வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வேணும், எனக்கு வந்து ஒரு நல்ல கேம்பஸ் லைஃப் வேணும், எனக்கு கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் வேணும் ப்ரோ அப்படின்னா, ஸோ தாராளமாக இந்த ஒரு கேம்பஸை நீங்கள் வந்து உங்கள் ஆப்ஷனில் வைக்கலாம். ஸோ நான் மைனஸுமே சொல்லிட்டேன், ப்ளஸ்ஸையுமே நான் சொல்லிட்டேன். பட் இதுக்கப்புறம் உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் டேரெக்டாக போய் கேம்பஸ் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், உங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு போய் பாருங்கள், அவங்களுக்கு எல்லாம் செட் ஆகுதா. ஏன்னா அப்பா அம்மாவோட டிசிஷன் வந்து கண்டிப்பாக ரொம்ப வந்து ஒரு எப்படி சொல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஒரு இன்புட் கொடுப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் எது நல்ல காலேஜ், எது வந்து நல்ல காலேஜ் இல்லை அப்படிங்கிறது நம்மளோட அவங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒரு 26 year old, இப்போ நான் வந்து உங்கள் ஏஜில் இருந்திருந்தேன் அப்படின்னா கூட இதே மாதிரி தான் நானும் வந்திருப்பேன், எனக்கு இங்கே போகணும், அங்கே போகணும், இந்த காலேஜ் வேணும் அப்படி இப்படின்னு. பட் அது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு காலேஜ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். அப்படி சூஸ் பண்ணலைன்னா உங்கள் பிளேஸ்மெண்ட்ஸில் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஒரு ப்ராப்பர் காலேஜை சூஸ் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப ரஷ் பண்ணாதீங்க, சாய்ஸஸில் பொறுமையாக வைங்க.